பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது இங்கே எழுதுகிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று. ஏன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 2வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஏன் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும்? எப்படி வெட்கப்பட்டு போகாமல் இருப்பது? நம்முடைய இந்த அற்பமான சரீரம் அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக வேண்டும். அவர் வரக்கூடிய அந்த நாளிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாகவில்லை என்றால் நாம் வெட்கப்பட்டு போவோம். அப்படி வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம் இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கிற கொடியை அவர் மறுபடியுமாக என்ன செய்கிறார்? சுத்தம் செய்து அதிகமாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக அவர் என்ன செய்கிறார்? கொடியாக அவர் மாற்றுகிறார். அப்போ நாம் இயேசுவுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நாம் மறுரூபமாவதற்கு எளிதாக இருக்கிறது. நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது, கனி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாளிலே நாம் எளிதாக மறுரூபமாகவும் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகையால் அவர் வரக்கூடிய அந்த நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. ஐயா, உம்முடைய வருகையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய சரீரம் மறுரூபமாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.